மக்களே, இன்னைக்கு அம்மா இந்த முருங்கைப்பூ வச்சு முட்டை போட்டு பொரியல் பண்ணி காட்ட போகிறேன். அது வந்து எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. முருங்கை இலையோட இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோ சத்து இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே. முருங்கைப்பூ முட்டை பொரியல் பண்ணதுக்கு முருங்கைப்பூ வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வெங்காயம், பொடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சீரகம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கப்பு தேங்காய், 2 முட்டை, ஆயில், உப்பு. இப்போ இந்த முருங்கைப்பூவை வந்து நல்லா உருவிக்கிடணும். உருவி கழுவி தான் நம்ம வைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இப்படி உருவிக்கணும். எப்படி உருவிக்கணும் நான் உருவிட்டு காட்டுறேன். இப்போ முருங்கைப்பூவை நல்லா உருவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம உருவி வச்சுக்கணும். பாருங்கள், காம்பு பூரா நம்ம எடுத்துடணும். இப்போ இது வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அலசி தான் நம்ம கறி வைக்கணும். எறும்பு எல்லாம் இருக்கும் இந்த பூவில். அது ஒரு இனிப்பு சுவை இருக்கும் இதில். அதனால் அது வந்து எறும்பு இருக்கும். இப்படி இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கிடுதேன். கடாய் சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுதேன். இப்போ இதை கழுவி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு கரண்டி கடுகு போடுவேன். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போடுவேன், பொடி வெங்காயம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுவேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பூவை போடுது. தண்ணி இல்லாமல் இப்படி கழுவி தண்ணி இல்லாமல் போட்டுக்கிடணும். இப்படி பிரட்டி விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். அந்த தண்ணியும் ஊறும், அதிலே வேகட்டும். இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். ஒரு கப்பு தேங்காய் அதுக்குள்ளே போட்டுக்கிடுவோம். சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கொண்டு வரும். இப்போ வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதை போடுவோம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொஞ்சோல நடுவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஊற்றிக்கிட்டு இந்த முட்டையை வந்து இதில் உடச்சி வைப்போம். அந்த நடுவில் ஊற்றிக்கங்க. கூட உங்களுக்கு நிறைய பூ கிடைச்சா கூட நீங்கள் போட்டுக்கிட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இவ்வளோ தான் பூ கிடச்சிது. இதை இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பொரியாகும். நல்ல முட்டை பொரி மாதிரி வந்துடும். அப்போ தான் அது கூட நம்ம ஒன்றா சேர்க்கணும். இதை இப்படியே நடுவுலையே கிண்டணும். இப்போ இப்படி பொரியாகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் முட்டை கூட எல்லாம் சேர்த்துக்கிடும். இப்போ இப்படி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கூட வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பூவில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் சிலவங்க காரம் பிடிக்கும். அதனால் காரம் வந்து கூட போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மிளகா போதும். பூ எவ்வளோ கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணம் கொடுத்து வயிற்று புண்ணு அப்படி ஆற்றும். ரத்தம் ஊறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முருங்கை இலையோட இதில் சத்து அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கிடலாம். இப்போ முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கிட்டேன். இது வந்து ரசம் சாப்பாடோடையும் சாம்பார் கூட, ரசத்து கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு. இப்போ வந்து முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி பண்ணி காட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வாரேன். நன்றி, வணக்கம்.